டிவிகே என்ற பெயர் யாருக்கு கிடைக்க வாய்ப்பு? இருதரப்பு வாதங்களையும் உற்று நோக்கிவிட்டு உங்களது கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இன்னும் இதுபோல நிறைய செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் சிம்பலை அழுத்திக் கொள்ளுங்கள். அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஆங்கில சுருக்கம் டிவிகே என்று வருகிறது. தமிழக வெற்றி கழகம் என்கிற விஜயினுடைய கட்சியினுக்கும் டிவிகே என்கிற ஆங்கில சுருக்கம் வருகிறது. நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிகே என்பதை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து 12 ஆண்டுகளும் ஆகிறது. நான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து தேர்தல் ஆணையத்துடைய சின்னத்தை பெற்று தேர்தலிலே டிவிகே என்கிற பெயரோடு போட்டியிட்டு இருக்கிறேன். ஆதலால் இந்த டிவிகே என்கிற ஆங்கில சுருக்கெழுத்து வருவது போன்ற பெயரை விஜய் கட்சிக்கு தருவதை இந்திய தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை என் கட்சியினுடைய மூத்த வழக்கறிஞர் குழு இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தமிழ்நாட்டு தேர்தல் தலைமை அலுவலரிடமும் கையளித்திருக்கிறோம். தேர்தல் ஆணையம் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் டிவிகே என்று 2 கட்சிகள் செயல்பட்டால் எங்கள் கட்சி தொண்டர்கள் செய்கின்ற ஒரு தப்பு, அது விஜய் கட்சி தொண்டரா வேல்முருகன் கட்சி தொண்டரா என்கிற ஒரு குழப்பம் ஏற்படும். அதுபோன்று பத்திரிகை ஊடகங்களிலும் டிவிகே என்று போர்கின்ற போது அது எந்த டிவிகே குறிக்கும் என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படும். ஆக தேர்தல் ஆணையத்தில் முதலில் பதிவு செய்யப்பட்டு தேர்தலை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய டிவிகே தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதற்கு 5 நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற நீதியரசருடைய அமர்வு தீர்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் தமிழ்நாட்டில் டிவிகே என்று முதலில் பதிவு செய்தது. இதை ஏற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை மறுதளிக்கப்பட்டால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். வேல்முருகன் அண்ணனோட கட்சி 2002 2004 ரெஜிஸ்டர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா அந்த டைம் தெரியல. பட் அவங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி இல்லையா, அதுக்கு TAVKன்னு கொடுத்துருக்காங்க. அவர் டிவிகேன்னு சொன்னார், நானும் பார்த்தேன். அதுக்காக கிளைம் பண்ண போறேன், எங்களுக்கு குழப்பம் வரும்னாரு. அண்ணன் ஏன் போய் சொன்னார்னு எனக்கு தெரியல. TAVK தான் கொடுத்துருக்கு. அந்த டேட்டாவை நான் தரேன், நீங்க வெப்சைட்ல போய் தாராளமா எடுக்கலாம். நம்பர் 74ன்னு போட்டிருக்கோம். அதுல TAVK தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு TAVK தான் கொடுத்துருங்க, டிவிகே கொடுக்கல. அதனால ஆக்சுவலி டிவிகேன்றது எதுலையுமே இல்லை. அதனால விஜய் அண்ணா அவங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு 95% எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவங்க எதிர்பார்க்கிற டிவிக்கே கண்டிப்பா கிடைக்கும். இவர் ஏன் இந்த மாதிரி சொல்றாரு? கூட்டணி கட்சிகளோட அழுத்தமா, என்ன ரீசனுக்காக? ஏன்னா அவர் ஒரு படித்த வழக்கறிஞரும் கூட, அவருக்கு நல்ல தெளிவா தெரியும். தெரிஞ்சும் ஏன் இப்படி ஒரு பேட்டி கொடுத்தாரு, இதை நான் ஏன் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு தெரியல. ஏன்னா TAVKன்னு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. TAVKன்னு அவங்களுக்கு நேம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அலாட் பண்ணியாச்சு. அவர் எப்படி டிவிகே கிளைம் பண்ணுவாரு எனக்கு தெரியல. இந்த இடத்துல அதுக்கான ஆதாரப்பூர்வங்களும் இருக்கு. நாங்க வெப்சைட்ல போய் பார்த்தோம். அந்த தரவுகளும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க தாராளமா ஸ்கிரீன்ல காட்டலாம் உங்களுக்கு. ஸோ TAVK தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஸோ தளபதிக்கு வரப்போற, அதாவது விஜயண்ணாக்கு வரப்போற டிவிகே தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.